இது பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. இது நீ தலையிடாத. நான் தலையிடுவேன். மீனாட்சி அம்மா கட்டி இருக்காங்க. என் பொண்ணு அப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். சந்திரலேகால வந்து ஒரு சூப்பரான எபிசோடுக்காக பயங்கரமா ஷேடோலாம் பயங்கரமா போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா ஜெரா? ஆக்சுவலி மேக்கப் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதனால கொஞ்சம் கொடுமையா இருக்கும். கம்ப்ளீட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெரியும். நைஸ் கேர்ள். வாவ், நைஸ் ஸ்மைல். போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரியே இருக்கே எனக்கு. சரி, ஓகே. பட்டா பட்டா ஜுவல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. போதும் இல்ல ஐ மேக்கப். பாத்தீங்களா ஹேர் ட்ரெஸ் பண்ண எப்படி லைனர் பர்ஃபெக்ட்டா போட்டிருக்கேன். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். திடீர் முளைத்த குழந்தை பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலா வந்து சீரியல்ல வந்து ஒரு 2 வருஷமா நாங்களும் கன்சீவா இருக்கோம். இப்போ இந்த யானையோட இந்த பிரசவ காலம் வந்து ஏதோ 30 மாசம்னு நான் கேள்விப்பட்டேன். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. அது மாதிரி ஏதோ ஒரு மாசம். அதை விட அதையே வந்து ஓவர் கம் பண்ணிட்டு நாங்க வந்து 2 வருஷமா பிரெக்னென்ட்டாவே இருக்கோம். வயிறு கொஞ்சம் கூட பெருசானதே இல்லை. பட் இப்போ வந்து பெருசாயிடுச்சு. இனிமே மக்கள் வந்து நம்மள வந்து கொஸ்டின் பண்ணவே முடியாது. நாங்களும் வயிறெல்லாம் வச்சுட்டோம். எங்களுக்கும் குழந்தை பிறகுது. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது. ஐயோ ராமா கிருஷ்ணா. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது. என்னங்கடா இது பிரசவ வேதனை விதவிதமா துடிக்குது. என்னையும் சேர்த்து துடிக்க வச்சிருச்சு. அது ஒண்ணும் இல்ல சார், இவங்க புரட்சி தமிழச்சு எல்லாத்தையும் சந்தோஷமா தான் சொல்லுவாங்க. இது வேற சந்திரமுகி படத்துல அவங்க போட்ட ஜுவல்ஸை விட நாங்க ஜாஸ்தி போட்டு பாட்டு ஜிமிக்கி கம்மல் அதுவும் பழசாயிடுச்சியா. வேற என்ன பாட்டு இப்ப சொல்லிக்கிற மாதிரி ஜிமிக்கி நடுவா உலகா உச்சி கடைசி வரைக்கும் தூரமா ஒரு பன்னிக்குட்டி ஓட்டிட்டு அவளுக்கு வந்து ஒரு பன்னிக்குட்டி மறந்துருக்கு. எங்க இருக்கு இல்லையா? அப்புறம் இவனுக்கு சந்திரலேகா பார்ட் 2 ஸ்டோரி சொல்றாங்க. அப்படியே வந்து ஒரு பாண்டா குட்டி மறந்துதான். பாண்டா குட்டி அங்க பார்த்தா ஒரு பன்னிக்குட்டியோ. ஆனா சந்திரலேகா 2 அங்க போடுறோம் டைட்டில் கட் பண்ணா பாண்டா வந்து அங்கே போயிட்டு பன்னி இங்க வருது. இப்ப என்ன சந்திரலேகா பாட்டு என்ன பேர் வைக்கலாம்னு டிஸ்கவரி சேனல் பாண்டா பண்ணி அதான் பாண்டா பண்ணி ஏதோ ஒண்ணு. அது எப்படி மனுஷங்களுக்கு பாண்டாவும் பண்ணியும் பிறகு சொல்லுது. யோ ஏன் ஒரு சீரியல்ல வந்து இங்க ஷூட் பண்ண அப்படியே வச்சு என்னங்க பூ வைங்க ஒட்டு வைங்க பிரசாதம் கொடுங்க. அது நானா பண்ணேன். இருந்தாலும் சந்திரலேகா தானே அதுவும். அப்போ கேட்க வைரல் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சு. இது வைரல் ஆகும். எது ஆடி போயிடும். பண்ணி பண்ண கட் பண்ணா நம்மளும் நடிக்கிறோம். அனிமேஷன் கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வித் பார்த்தோம். அவதார் மாதிரி இல்ல டெலிகாஸ்ட் சன் டிவில வராது. டிஸ்கவரி சேனல் ரீடெலிகாஸ்ட் வரும்.
டிஸ்கவரிலயும் வந்து அனிமல் பிளானட் சுட்டி டிவிலயும் வரும். பண்ணி அப்படியே அனிமேஷனா பண்ணி கியூட்டா இருக்குமா. அவன் இவனு யோசிச்சு என்ன மாதிரி இருக்கும் கலரு? இவனு பார்க்கும் போதுதான் யோசிப்பான் பாண்டாதான் கியூட்டா இருக்கு. பண்ணி வந்தது இவன் மேல எனக்கு சந்தேகம். நம்ம வால் பின்னாடி கட் எங்க சஞ்சய்க்கு வால் இல்லையே. இதெல்லாம் இது ஃபால்ஸ் முதல்ல தெரிஞ்சிடும். பார்த்த உடனே ஓ எந்த பாண்டா பண்ணி அப்படியே டைட்டில் சாங் கட் பண்றோம். ஒரு பண்ணி அப்படிதான் ஒரு பண்ணி பசங்க எப்படி வருது பண்ணியும் பாண்டாவும் பெருசாயிடுச்சு. அப்பதான் எனக்கு ஆரம்பிச்சு. எனக்கு 2 years கழிச்சுதான் வளர்க்கும் போது 2 years நெக்ஸ்ட் கட் பண்ண டைனோசர் பிறக்கும் மேடம் ஹைட்டுக்கு. டைனோசர் ஒரு லூஸ் ஆனா லூஸ் டைனோசரா பிறக்கும். லூஸ் அது டைனோசர் இப்படி இப்படி போயிட்டு இருக்கும். இல்ல இல்ல டைனோசர் வந்து இல்ல இல்ல டைனோசர் குட்டியா இருந்தாலும் வால் மட்டும் நீட்டா அப்ப டைட்டில் என்ன பண்ணுவேன் பண்ணி பாண்டன் வரும்போது என் டைனோசர் நடுவுல நெருப்பெல்லாம் வரணும். அது வாயில வீடு அது ஸ்வயம் பண்ணிடுவேன். பாண்டோட முடியும் பண்ணியோட வாழும். நம்ம வந்து கிளம்பி ஆயிடுவோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு லேகாக்கு வந்து பிறகு மிஸ்கேரேஜ் ஆயிடும். எப்போ ஒரு 5 மாசம் கழிச்சு டெலிவரி டெலிவரி குழந்தை செத்து போறது. சோ என்ன பண்ற உனக்கு எப்பயுமே ஒரு ஜெனரஸ் மைண்ட் ரைட் டு தி பிகினிங் ஸ்டோரி. லேகா என்ன துன்பம் கொடுத்தாலும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி வாங்கி குழந்தைய கொடுத்துறேன். ஏதோ பையனை கொடுக்கறியோ ஒரு பையனை கொடுத்துறேன். பார்த்தா வந்து அது வந்து சஞ்சய் மாதிரியே வருவான். உடனே வந்து சபரிக்கு டவுட் வருது. குடும்பத்துல பெரிய சபரிக்கு டவுட் வருது. இவன் என்னது இது வளர வளர இவன் அந்த ஏதோ ஒரு சத்யராஜ் படத்துல வந்து சாப்பிடும் போது பொங்கல்ல மிளகு எடுத்து வைப்பான், தூங்கும் போது கால் ஆட்டிட்டே தூங்குவான். அந்த மாதிரி வந்து சஞ்சய்க்கு உண்டான அந்த மேனரிசம் எல்லாம் அந்த குழந்தைக்கு வரும். பெருசா ஆக 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 அப்படியே சஞ்சய் மாதிரியே வந்துருது அந்த குழந்தை. அப்ப வந்து சபரிக்கும் லேகாக்கும் ஃபைட். இது ஏன் குழந்தை இல்ல டிஎன்ஏ டெஸ்ட். அப்ப வந்து இங்க நீ வளர்க்கிற குழந்தை வந்து அருண் மாதிரியே வளர்த்து ஆம்பளை வச்சு அப்ப வந்து லேகாக்கு தான் வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. எப்படி வந்து சபரி மாதிரி இருக்கும் குழந்தை? லாஜிக் மிஸ் ஆகுது. இல்ல இல்ல ஒரு குழந்தை சபரிது ஒரு குழந்தை வந்து இல்ல. அவர் என்ன சொன்னாரு, சந்திராக்கு ட்வின்ஸ் பிறக்கும். நீ முதல்ல அருணை தான் லவ் பண்ணிருக்க, கல்யாணம் பண்ணிட்டு சோ மனசுல வந்து அருணையே நினைச்சிட்டு இருந்ததுனால ஒரு குழந்தை வந்து அருண் மாதிரி சபரி மாதிரி இருக்கு. நான் தப்பி தவறி மாத்தி கொடுத்துருந்தேன் குழந்தை. கடவுளே பண்ணி வச்சு எனக்கு அந்த பாண்டா பிறக்கணும். ஆமா எனக்கு ஒயிட் பாண்டா சப்பி சப்பியா உனக்கு பண்ணி போறோம். அப்பதான் அந்த பாண்டா மாத்திரம் இல்ல. அப்பதானே வேரியேஷன் வேணும்ல. என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும். வடது ரூம் தென்து ரூம் சேர்ந்து பாத்திருக்கியா? இல்ல. இங்க சேர்ந்துடுச்சு. புயல் தென்றல அடிச்சு பாத்திருப்ப, அணைச்சு பாத்திருக்கியா? இங்க அணைச்சிடுச்சு. வெள்ளியும் வெண்கலமும் கலந்து பாத்திருக்கியா? இங்க கலந்து சேர்ந்து ஒட்டி உறவாடி கூடி கும்மி அடிச்சு ஒரே கலையமா மாறி கட்டமட்ட 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 கட்டம்னு உருண்டுக்கிட்டு கிடக்கு. எனக்கு பாண்டா தான் வேணும். அப்படியே அங்க கட் பண்ணா இங்க திருப்பி வந்தா திடீர்னு ஒரு நாள் உங்க வீட்டு வாசல்ல ஒரு 16 வயசு பையன் வந்து நிக்கிறான். இங்க மிஸ்டர் பரந்தாமன் இருக்காரு. அப்படின்னு பரந்தாமன் என்ன மாதிரியே இருக்கான்.
டைட் ஜீன் டைட் ஷர்ட் முடிக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் இதுக்கு இப்போ யோயோ மாதிரி வந்து நிக்கிறான் அங்க கட் பண்ணா அங்க என்னோட பிளாஷ்பேக் சின்ன வயசுல நான் விளையாடுன கூட்டம் லீலைகள்லாம் வருது ஊர்ல இருந்து ஆரம்பிக்குது சொந்த ஊர்ல இருந்து சைக்கிள்ல வரீங்க ஆமா அப்ப நீ போய் அக்கா கிட்ட சண்டை போடுற எனக்கு தெரியும் அவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டான் அவளான்ட்டு நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு 3000 எபிசோடு வந்துடும் சார் நான் ஒரு லைன் அப்ப இவங்கள எப்ப நீங்க மீட் பண்ணீங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ஊர்ல சின்ன பையனா இருக்கும்போது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதெல்லாம் மறந்துட்டு சிட்டிக்கு வந்து செட்டில் ஆனது ஃப்ரெஷ்ஷா நல்ல மாதிரி கல்யாணம் இல்ல எனக்கு ஒரு டவுட் அது எப்படி ரொம்ப நாள் கழிச்சு 16 இயர்ஸ்ல வந்து ஒரு பையன் வரான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கதை அவ்வளவு தூரம் ஓடிடுச்சு இல்ல இப்ப எனக்கு கதை பிரகாரம் அப்பா ஆயிட்டா வேற செட்டப் எங்கயோ இல்ல நான் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் அங்க இந்த பொண்ணு ஒரு அனாதை ஆசிரமத்துல போய் அவங்க எப்படி கஷ்டப்படுறது இதெல்லாம் பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு சொல்லணும் நினைச்சாது ரோஜா எது சொன்னாலும் எங்கேயோ ஒரு இடத்துல மேட்ச் ஆயிடும் இந்த பாப்பா இப்படி கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா பிளான் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கட் பண்ணி பார்த்தா ஒரு பிளேஸ்ல எல்லாரும் சத்துட்டாரு சந்திரா மட்டும் எல்லாம் இருக்கு இல்ல இல்ல அவங்க மைண்ட்ல அப்செட் ஆச்சு அவங்களுக்கு தெரியாது அது வந்து நம்ம 2 இயர்ஸ் முன்னாடி பண்ண சந்திரலேகா அது கிடையாது இதுல நீங்க ஓல்ட் ஆல்மோஸ்ட் லைக் அவர் க்ரோயிங்ல இருக்கு நீங்க ஒரு சைடுல அந்த பாப்பா நினைச்சிட்டு இருக்கு அது கட் ஷாட்ல அந்த பாப்பா ஸ்டோரி ஜாஸ்தி இல்ல இல்ல நான் இல்ல எல்லாரும் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லைக் they will show very fast means அந்த பாப்பா ஜாஸ்தி மெயின்டைன் பண்றாங்க அந்த பாப்பா பெருசா அந்த பாப்பாக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அந்த பாப்பாக்கு வீக்னஸ் இவங்க இந்த ஆக்சிடென்ட் பண்ற டைம்ல இவங்க பிரெயின் போற டைம்ல ஒரு சயின்டிபிக்கா இந்த பிரெயின் வேவ்ஸ் அந்த பாப்பாக்கு டிராவல் ஆகும் சோ ஒரு சில சீன்ல அந்த பாப்பா டெட் பட மூவி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கிறோம் என்னன்னா அவங்களோட சோல் வந்து டெடி பேர் மாதிரி இல்ல இந்த சோல் இவரோட சோல் ஆப்சென்ட் மைண்ட் ஆப்சென்ட் இது மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படியே இல்ல மைண்ட்ல இருக்கிற எமோஷன்ஸ் அந்த பொண்ணு போயிடும் அவள் ஆக்சுவலி ரொம்ப பயங்க கோடி மாதிரி அவள் எல்லாம் பயந்துட்டே இருக்கும் பட் சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தாலும் ஒரு மர்டர் பார்த்தாலும் இமிடியேட் அதுக்குள்ள இது சந்திர உள்ள போயிடும் ஒரு ஜெர்னலிஸ்ட் போயிடும் நீங்க ஜெர்னலிஸ்ட் தானே அந்த போய் அவர் திருப்பி அந்த ரீசர்ச் பண்றது இதெல்லாம் பண்றது இந்த மாதிரி போய் she will be going அப்புறம் பார்த்தா she will மாட்டிடுவா மீன்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்ல அந்த வில்லன்ஸ் எல்லாம் யார் இந்த ஜெர்னலிஸ்ட் கொல்றதுக்கு வரும்போது அது she will be all afraid hiding இது பார்த்தா சேஞ்ச் ஆயிடும் அதுக்குள்ள இந்த ஆனா இந்த கேட்டு ஒரு ஜீவன தூங்குவாங்க தெரியல அப்புறம் இது டெலிகாஸ்ட் ஆன பிறகு எத்தனை பேர் தூங்குவாங்க இதுல என்ன இந்த மென்டல் வந்து இவரு இது டெலிகாஸ்டுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது மத்தியான ஸ்லாட் வேணும் நைட் ஸ்லாட் வேணும் ஹைலைட் இத கேளு இவருக்கு ஆல்ரெடி அந்த ஸ்வயம் போதை எல்லாமே இருக்கு எனக்கு அங்க கிளியர் ஆகுற இடத்துல உங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு அவருக்கு அங்க ஆல்மோஸ்ட் கிளியர்ல இருக்கும் அப்பதான் லாஸ்ட் ஷாக் கொடுத்துட்டு இருப்போம் அவன் பார்த்துட்டு சந்திரா பார்த்து அவரு கிளியர் ஆயிடும் ஷாக்ல சந்திராதாசன் அவர் இவரும் கூட்டிட்டு சந்திரா வாஸ் வந்து இவங்க அங்க நின்று எஸ்கேப் ஆயிடும் சந்திரா கூட்டு வெளியில வந்துடும் இது அவன் வந்து ஏன் புருஷன் கூட இல்ல அவன் ஒரு தம்பி அண்ணா மாதிரி தம்பி அவர் எனக்கு தம்பியா இவர் கூட்டிட்டு வெளியில எஸ்கேப் ஆகி கொண்டு வந்துடும் இவர் 2 பேரும் இந்த பாப்பாக்காக சர்ச் பண்ணுவாங்க நீ எல்லாமே நல்லா இருக்கு எதுக்கு நம்ம எல்லாரையும் கட் பண்ணி நீங்க அவர் வந்து டைரக்ஷன் அவர் என்னன்னா அப்ப இந்த 2000 எபிசோட் வந்து அவர் வந்து அழிக்கவே முடியாத கேரக்டர் அந்த கணக்கு போயிட்டான் டைரக்டர் சம்பளம்னா ஃபுட்டேஜ் இல்ல அதனால அதுக்கு போயிட்டான் ஆர்டிஸ்ட் இருந்தா நமக்கு பர்ஃபெக்ட்டா கொடுப்பான் இதெல்லாம் போட்டு சாவடிக்கலாமே ஒரு நாளைக்கு 4 எபிசோட் கணக்கா போயிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 எபிசோட எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய பேமெண்ட் வந்துரும் அவர் ஹைதராபாத்ல நடிச்சிட்டு இங்க டைரக்ஷன் சரி இந்த கதையை எடுத்தா வருஷம் 365 நாள் வைகுண்ட ஏகாதசி இருந்தா இல்ல எப்படி இருக்கும் ஒரு ஆன்லைன் பெருசா போட்டு நீங்க சொன்னது ஒரு 100 எபிசோட்ஸ் மேல ஆடியன்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லெட்டர்ஸ் எழுதுவாங்க சேனலுக்கு
இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா மத்தியானம் மட்டும் பத்தாது, இது நைட் ஸ்லாட்லயும் போடுங்க அப்படி. ஏன்னு கேக்குறாங்க. ஏன்னா மத்தியானம் நல்ல தூக்கம் வருது. நீங்க வந்து 10-10:30 மணிக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10:30 மணிக்கு நல்லா ஜாலியா தூங்கிடலாம். இல்ல இதுதான் சேம் ரிப்பீட்டிங்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ். அந்த பொண்ணு இவர் மாதிரி தான் இருக்கும். அது சொல்றது மறந்தாச்சு. இதை கண்டினியூஸா பாக்குறவங்களுக்கு ஒரு பரம படம் நாயகன் நடுவுல வந்து சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல அவர் டைரக்டர், நீ கேமராமேன். இல்ல இல்ல கால்ல விழுறேன் அது மட்டும் வேணாம். அவர் படுற பாடே போதும். தேவிக்கு என்ன கொடுக்கலாம்? தேவிக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். தேவி அசிஸ்டன்ட் டைரக்டர். தேவி அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த மாதிரி சுத்தலாம். கேமராமேன் டைரக்டர். இந்த மாதிரி சுத்தலாமா ஜாலியா? ஏய் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தேன். நாங்க 2 பேரும் சுத்திட்டே இருப்போம். அதெல்லாம் போன் பண்ணி அவர் வந்து போன் பண்ணி அசிங்கமா திட்டுவாரு. ஏய் எங்க பண்ணுங்க இந்த கண்டென்ட் பார்க்க மாட்டீங்க, இதுக்கு பண்ணி மேக்கப் போய் நாங்க அப்படிதான் சொல்றோம். அதான மேய்ச்சிட்டு இருக்கீங்க, வந்து எங்கேயாவது போங்க போய் பண்ணிட்டீங்க. அது ஒரு சிச்சுவேஷன்ல கோவிலுக்குள்ள இருக்கும். அந்த பாப்பா இதே மாதிரி வில்லன்ஸ் வந்து அட்டாக் பண்றது கோவிலுக்குள்ள இருக்கும். காத்தால ப்ரொடக்ஷனோட பிரெயின் காத்தால ப்ரொடக்ஷனோட கோதுமை சாப்பிட்டே நினைச்சேன் இவனுக்கு ஏதோ ஆக போகுது. அப்போ சந்திராவோட பிரெயின் அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆக முடியல, அந்த எனர்ஜி வர முடியாது. அந்த டைம்ல ஹூ இஸ் கோனா சேவ் சொன்னா அந்த லேகாவோட பையன் வந்து போலீஸ் ஆபீசரா சேவ் பண்ண அந்த பிரதர் 1000 எபிசோட் கிராஸ் ஆயிடுச்சு. 5000 எபிசோட். நாங்க வந்து வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணோம். எனக்கு தெலுங்குல நிறைய எபிசோட் ஓடுது. 3000 அபிஷேகம் 3000 பிளஸ். நம்ம 5000 டார்கெட். எனக்கு பண்ணி பிடிங்க லேகா வரடா பாண்டா யாரு அந்த ஹைட் முடியாது தெரியாதா? டைனோ என்ன பண்ணுது? இல்ல டைனோ வால்ல வந்து பண்ணி உட்கார்ந்தது. அந்த டைனோ இப்படி வால் போட்டோம்னா டோயில அது மேல போயிடுது. டைனோக்கு வேற ஊட்டி விடுங்க ஃபுல்லா சாப்பிடு. அப்புறம் லேகா சொல்லு கத்திர ஃபேஸ் இல்ல. இல்ல லேகாவும் சந்திராவும் வந்து டைனோ கிட்ட நிறைய டைனோ எப்படியா அவங்க வந்து கீழே இறக்கிடு ரொம்ப கெஞ்சறாங்களா அந்த இது வச்சு சாப்பாடெல்லாம் வச்சு. அப்போ டைனோ வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஃபயர் வரும்போது அந்த மரம் ஃபுல்லா பச்சை. இல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படி வெச்சல நம்ம இந்த டைனோ வச்சிருக்கும் போது நம்ம பழைய காலத்துக்கு போயிடுறோம். டைனோ இந்த சாதம் வடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபயர் போட்டோட சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுது, குழம்பெல்லாம் ரெடி. இவங்களுக்கு பவானி பார்த்தாரா? பவானியோட கிச்சன் வேற பாக்கணுமா? இல்ல கிச்சன் இல்ல கிச்சன்ல எவ்வளவு என்கிட்ட சம்பளம் கொடுக்காம வேலை வாங்குனது பத்தாது. என் குழந்தைய என் குட்டி டைனோவை கூட நீ வந்து வேலை அது வந்து ஜஸ்ட் நெருப்பு தான் காட்ட சொல்றேன். நெருப்பு கிரியேட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியும். நெருப்பு இங்க தெரியல, அதோட இங்க கிரியேட் ஆகும். நீ கிரியேட் பண்ண பாப்போம். நானா சும்மா ஒரு பண்ணி பேத்துட்டு பாண்டாவை பேத்துட்டு டைனோ பேக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வெட்டெடுக்கும் போது ஃபயர். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒரே ஃபயர் வாய் வழியா ஃபயர் ஆகுது. டைனோவை பேக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வாழை பிடிச்சு ஆமா பண்ணி பறக்க போது ஓடிட்டே இருக்குதா? பாண்டா அவளுக்கு ஃபைட்லயே பிறந்துச்சு. ஒருத்த வந்து அடிக்கிறதுக்காக வரான், அதுலயே கீழே அப்படியே ஓடுது. இப்போ இந்த டைனோ வாய்ஸ் எப்படி இருக்கும்? டைனோட வாய்ஸ் என்ன சாப்பாடு இருக்கும்? நடுநடுல ஃபயர் வரும். ஏய் வேணாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோடா. எல்லாரும் வந்து இது பண்ணுமா? எல்லாரும் ஷீல்டு. அப்ப வந்து கொரோனா காலமும் முடிஞ்சு நம்ம ஷீல்டு போட்டே சுத்துறோம். ஏண்டி நான் கோழிச்சோறு சாப்பிடுறத வேடிக்கையா பாக்குறீங்க? மரியாதையா ஆளுக்கு 10 ரூபாய கீழே வச்சுட்டு போயிருங்க, இல்ல விட மாட்டேன். ஆமா டைனோ வருது மூடுங்க
ஜெயினோ தயவு செஞ்சு பாண்டாவை இறக்கி விட்டு. நான் இறக்கி விட மாட்டேன், நான் இறக்கி விட மாட்டேன். தயவு செஞ்சு இறக்கி விட்டு. நான் இறக்கி விடணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, எனக்கு தயிர் சாதம் போர் உலகாம அப்ப அதுக்கு வாயில இருந்து ஃபயர் வராது. ஏன்னா வெஜிடேரியனா வளருது. என்னதான் டார்கெட் எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம்